பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜி வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அங்கே எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்ல வராங்க, ஆனால் சொல்லாமே வச்சிடுறாங்க. கதிருக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. இப்படி சென்னையில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கல, உனக்கு ஏதாவது அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பவும் ராஜி கால் பண்ணுறாங்க. அப்பவும் கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லாமல் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி வச்சிடுறாங்க. கதிருக்கு வந்து டவுட்டாகவே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ராஜி வந்து ரூமில் தூங்காமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த டான்ஸ் வந்து ஈவெண்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து எல்லாருமே கீழே இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டுறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து. முதல்ல ராஜு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தட்டுறாங்க. ராஜு வந்து பயந்து போய் கதவை திறக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் மறுநாள் வீட்டிலேருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தங்கமயிலு வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் சரவணன் வந்து தங்கமயிலுக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எங்ககிட்ட எதுவுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து மழுப்பிடுறாரு. கதிர் வந்து கடன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னை 2 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பணம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.